ரமலான் நோன்பு திறக்கும் சிறப்பு கஞ்சி செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பருப்பு மூங்கால் அல்லது தோற்றம் பருப்பு 1/4 கப், வெங்காயம் 1 நறுக்கியது, தக்காளி 1 நறுக்கியது, பச்சை மிளகாய் 2, இஞ்சி மற்றும் பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பூண்டு 4 பல் நறுக்கியது, கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலை சிறிதளவு, கோழி அல்லது மாட்டிறைச்சி 100 கிராம் விருப்பத்திற்கு, தேங்காய் பால் 1/2 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் அல்லது நெய் 2 டீஸ்பூன், நீர் 4 கப். செய்முறை: 1. முதலில் பச்சரிசியும் பருப்பும் ஒன்றாக அலசி 10 நிமிடங்கள் ஊறவைக்கவும். 2. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து சூடாக்கவும். 3. அதில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். 4. பிறகு இஞ்சி மற்றும் பூண்டு விழுது சேர்த்து நன்றாக கிளறவும். 5. பின்னர் தக்காளி, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வதக்கி இறைச்சியை சேர்க்கலாம். 6. 5 நிமிடங்கள் கழித்து ஊறவைத்த அரிசி மற்றும் பருப்பு சேர்த்து கிளறவும். 7. தேவையான அளவு நீர் சேர்த்து 20 முதல் 25 வரை நிமிடங்கள் மிதமான சூட்டில் வேக விடவும். 8. இறுதியாக தேங்காய் பால், கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலை சேர்த்து 5 நிமிடங்கள் நன்றாக இறக்கி விடவும். சுவையான ரமலான் சிறப்பு கஞ்சி தயாராகிவிட்டது. இதனை நோன்பு திறக்கும் போது சூடாக பரிமாறலாம்.